ஹலோ சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஆகஸ்ட் மாதம் வந்துச்சு. ஆகஸ்ட் 15 வந்துச்சு, சரிங்களா? இன்னும் ஒரு 15 டேஸ் இருக்கு. அதோட ஒரு 3 மந்த்ஸ் இருக்கு. அதோட ஒரு 4 மந்த்ஸ் இருக்கு நீங்க. அதுக்கடுத்து இந்த இயர் கம்ப்ளீட் ஆகுதுக்கு 15 டேஸ் பிளஸ் ஒரு 4 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. அண்ட் இதோட சேர்த்து நெக்ஸ்ட் 2025ல ஒரு 4 மந்த்ஸ் இருக்கு நீட் எக்ஸாம் வர்றதுக்கு. நீங்க நினைக்கிறதோட வேகமா போய் நிக்குது டேஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஜூன் மந்த்ல வந்து ஸ்டார்ட் பண்ணா எப்படி போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு நான் ஒரு வீடியோ வந்து ஸ்கெடியூல் ஃபாலோ பண்றதுக்கு, இன்னொரு வீடியோ வந்து ஃபோக்கஸ்டா அந்த ஸ்கெடியூல ஃபோக்கஸ்டா எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? பட் எனிவேஸ், நிறைய பேருக்கு வந்து இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. எனக்கு தெரியும் ஆகஸ்ட் கொஞ்சம் நிறைய டைலாமாஸ் இருந்திருக்கும். பண்ணலாமா, ரிப்பீட் பண்ணலாமா, வேணாமா, அந்த மாதிரி இருக்கும். எந்த இன்ஸ்டியூட் தேடுறது அப்படி இப்படின்னு தேடி இப்போ ஃபைனலாக வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இருந்து நம்ம எடுத்துன்னு போனால் கூட முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். 2 விதமான பீப்புள்ஸ் நினச்சி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து 400க்கு அபோவ் ஸ்கோர் பண்ணுறவங்க, இன்னொருத்தவங்க வந்து 400 கீழே வந்து ஸ்கோர் பண்ணுறவங்க. ஸோ இவங்க 2 பேர்ல 400 அபோவ் ஸ்கோர் பண்ணுறவங்க, நான் சொல்ற டேட்டுக்கு நான் சொல்றமே கரெக்டாக போர்ஷன்ஸ் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 650 அபோவ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி 400 கீழே ஸ்கோர் பண்றவங்களும் பண்ணலாம். பட் என்னன்னு நம்ம கடைசியா பார்க்கலாம். ஸோ எனிவேஸ், வீடியோ ஃபுல்லா பாருங்க. அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ உங்க ஸ்கெடியூல் நீங்க ப்ராப்பரா மேக் பண்றதுக்கான ஓரளவுக்கான ஐடியா வந்து கிடைக்கும். எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்க ஸ்கெடியூல் வந்து நீங்க மேக் பண்றது. வீடியோக்குள்ள போலாமா? அபோவ் 400 ஆல்ரெடி நீட் 2020 நீங்க ஸ்கோர் பண்ணிருந்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி உங்க பேசிக்ஸ்ல 60 to 70% மேல தாண்டிட்டீங்க. அது ரேஞ்ச். இப்போ 500 தாண்டிட்டீங்கன்னா அது ஒரு 80% மேல பேசிக்ஸ் தாண்டி, அந்த மாதிரி ஒரு கணக்குல சொல்றேன். ஸோ எனிவேஸ், உங்களோட ஓவரால் பேசிக்ஸ் வந்து நல்லாவே பில்டப் தான் இருக்கு, நல்ல பில்டப்பாகவே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு கான்செப்டோ பேசிக்ஸ் அதிகமான நீங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் கத்துக்கிறதுக்கு அப்டேட் பண்ணுறது தேவையில்லை. அதனால பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிசிக்ஸ் வச்சு தான் நான் மோஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா இருக்கிறதுலே ஃபிசிக்ஸ் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். ஸோ அதனால அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, உங்களோட சிலபஸ் கம்ப்ளீஷனை நீங்க எத்தனை நாள் முடியணும்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா 5 மந்த்ஸ் வந்து டியூரேஷன் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 5 மந்த்ஸ் டியூரேஷன்ல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லெக்சர் நடத்தக்கூடிய டீச்சர்ஸ் வேணும். ஸோ பேசிக்கலா பாத்தீங்கன்னா, ஸோ யூடியூப்லேயே இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் டீச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் ஃபாலர் தான். ஸோ பிசிக்ஸ் ஃபாலால ஹிந்தில தான் நடத்த போறாரு. அழக் பண்டி சார் ஹிந்தில தான் நடத்துவார். ஆனா பாருங்க, நீங்க ஹிந்தி தெரியணும் வேணாம் அப்படின்னு சொல்ற விஷயம்லாம் தேவை கிடையாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே புரியும். நீங்க அந்த ஹிந்தி லெக்சர்ஸை பார்த்தா கூட ஒரு போர்டில் என்ன எழுதி போறாரோ அதை வச்சு நீங்க படிச்சு கத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து உங்களுக்கு வந்து அவர் என்ன சொல்ல வராரோ அது 90% மேல உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் சொல்றது யாரு, அபோவ் 400 மேல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, பிசிக்ஸ் ஃபாலோக்கு இருக்கிறதே அதான் பெஸ்ட். அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இல்லைன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அதான் பெஸ்ட், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, பிசிக்ஸ் ஃபாலோ காம்படிஷன் வாலால மனுஷன் வந்து ஒன் ஷாட் லெக்சர்ஸ் வந்து ஃபுல்லா போட்டிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கைனமேட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கைனமேட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கைனமேட்டிக்ஸ் முடிக்கிறதுக்கு 6 to 7 hours வந்து அந்த கிளாஸ் ஆகுது. ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் படிப்பீங்க? ஆவரேஜா சொல்றேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் 9 hours படிப்பேங்க, சரியா? ஸோ ஒரு 9 hours படிப்பேன். அந்த 9 hours ரொம்ப எஃபெக்டிவா ப்ரொடக்டிவா படிக்கிறது பாத்தீங்கன்னா 7 hours ஆயிடும். கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன் காமன் தான், எல்லாருக்குமே வரும் தான். அதெல்லாம் போய் தான் நம்ம வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 7 to 8 hours வந்து ப்ராப்பரா படிப்பேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க எவ்வளவு மணி நேரம் படிப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க மேக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் 9 hours படிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 9 ஹவர்ஸ்ல பிசிக்ஸ் வாலோட லெக்சர்ஸே பாத்தீங்கன்னா 6 to 7 hours வருது. இந்த 9 ஹவர்ஸுமே நான் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டால் அதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ 400 மேல ஸ்கோர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு சொன்னது தெரியுமா? அதனால என்ன பண்ணணும்னா, பிசிக்ஸ் வாலா லெக்சர்ஸ் எடுத்து ஒரு 1.5 ஸ்பீட்ல அந்த ஸ்பீட்ல வச்சுட்டு ஒரு 6 to 7 hours இருக்க வீடியோஸை ஓட்டியோ இல்ல அந்த ஸ்பீட்ல வச்சு நீங்க கரெக்டா படிச்சாலே உங்களுக்கு வந்து 5 to 6 hours படிச்சு முடிச்சலாம். நீங்க காலை 8 மணிக்கு எஞ்சிங்கன்னா இந்த 5 to 6 hours சொல்லக்கூடியது ஒரு 1 மணி 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அப்படியும் ஓரளவுக்கு நம்மளால பண்ண முடியலன்னா மேக்ஸிமம் 3 to 3:30 வந்து நீங்க 8 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா 3 to 3:30 கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த என்டையர் டியூரேஷன், இந்த என்டையர் அந்த ஒரு சாப்டரோட லெக்சர்ஸ் ஃபுல் லெக்சர்ஸை இந்த வித்தின் ஆஃப் டேக்குள்ளேயே உங்களால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், ஓகேங்களா? நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா முடியுங்க. அதுதான் சொல்றேன். நீங்க முடியுமா முடியாதான்னு யோசனை இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் முடியாது. முடியும் நம்பி அந்த ட்ரஸ்ட் ப்ராசஸை வந்து நம்ம நம்பணும். அந்த நம்மளால முடியும்னு சொல்லிட்டு நம்பி இறங்கி பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியும். அப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா பயாலஜி. இங்க பாருங்க, பிசிக்ஸ் வந்து லெக்சர்ஸ் பார்க்கக்கூடிய சேம் டேல கெமிஸ்ட்ரியோட லெக்சர்ஸ் பார்க்க கூடாது, புரியுதுங்களா?
இன்கேஸ் இந்த மாதிரி ரஷ் பண்ணுறோம், இந்த டைம் நம்ம ரஷ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களா, இந்த மாதிரி ஒன் டேல நம்ம ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் இந்த லெக்சர்ஸ் பார்த்தா அப்படின்னு அந்த டைம்ல வந்து கெமிஸ்ட்ரி லெக்சர்ஸ்மே பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழம்பும் ஃபிசிக்ஸ் நீங்கள் படிச்சதுமே வந்து மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பயாலஜி வந்து படிக்கலாம். ஸோ ஈவினிங் பயாலஜி வந்து ஒரு 6 o'clock மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 12 o'clock வரைக்கும் படிங்க. கம்ப்ளீட்டாக வந்து 400 மேலே அபோவ் ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பயாலஜியுமே ஓரளவுக்கு நல்லதாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு பயாலஜியில் ஒரு சாப்டருமே அந்த அந்த பர்டிகுலர் டைமில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ லிவிங் வேர்ல்டு, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்லாம் ஈஸியாக ஒன் டேல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபிசியாலஜி கூட சாப்டர்ஸ் வந்து ஒரு 2 evenings-லயோ இல்லை 3 evenings-லயோ வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான வேலை தான். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்க இதை பண்ணி அதை லெக்சர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் லெக்சர்ஸ் மட்டும் பாருங்க. லெக்சர்ஸ் பார்த்து அந்த கிளாஸ் நோட்ஸ் மட்டும் எழுதுங்க. அவர் என்ன எழுதுறாரோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. என்னென்னலாம் எழுதுறாரு, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ஃபாலோ பண்றாரு, அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து ரஃபா அப்படியே எழுதினே வாங்க. கையோட எழுதினுவாங்க. சாப்பிடும் போது கூட அப்படியே சாப்பிட்டுனே அப்படியே பாருங்க. இதுக்கு நம்ம அதை கட் பண்ணிட்டு அதெல்லாம் தேவையில்ல. லைக் டிவி பார்க்குற மாதிரி அதை பார்த்துனே எல்லாமே முடிச்சிருங்க. ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க லெக்சர்ஸ் முடிச்சு செகண்ட் டேலேருந்து செல்ஃப் நோட்ஸ் ரெக்கமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் அ வீக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்து ஒரு 3 சாப்டர் 4 சாப்டர் இருக்குன்னா இந்த மொத்தமே உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஒரு 3 daysல ஒரு சாப்டர், ஒரு பிசிக்ஸ் சாப்டர் 3 to 4 daysல மாஸ்டர் பண்ணிடலாம். இப்போ 400 அப்புறம் மேலே ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸால கண்டிப்பா இது பண்ண முடியும். நீங்க உங்க ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். சரிங்களா. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லைக் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப எக்ஸாஜரேட்லாம் பண்ணிக்கணும் தேவையே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன், அதாவது ஜூன் மந்த்ல ஸ்டார்ட் பண்றவங்க பிசிக்கல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அப்படி பச்சிங்கன்னா கொஞ்சம் சூட் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த டைம்ல நீங்க அந்த மாதிரி பச்சிங்கன்னா அது வந்து செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் சாலிடா 6 months நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் கெமிஸ்ட்ரிக்கு. அப்பதான் வந்து டாப் 2 என்னது ஒரு லோயர் லெவல் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்மளால மாஸ்டர் பண்ண முடியும். ஒரு 160க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த 5 monthsல நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு கெமிஸ்ட்ரி ஃபுல்லா உட்காந்து இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடாது. அதனால கெமிஸ்ட்ரிக்கு வந்து டைம் எடுத்துக்கோங்க. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்றீங்க, கண்டிப்பா நீட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் சீரிஸே ஒன்று வாங்கிடணும். நீங்க டெஸ்ட் சீரிஸ் இல்லாம செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றீங்கன்னா எஃபெக்டிவாவே இருக்காது. ஒரு டெஸ்ட் சீரிஸ் மஸ்ட் அண்ட் மேண்ட்ரியா நீங்க வச்சிருக்கணும். ஓகேங்களா. ஒரு ஆஃப்லைனா இருக்கட்டும் இல்லை ஆன்லைனா இருக்கட்டும், ஒரு டெஸ்ட் சீரிஸ் ப்ராக்டிஸ்க்கு அது வேற விஷயம். நம்ம டெலிகிராம்ல நம்ம அனுப்புறது எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தான் தவிர ஒரு ப்ராக்டிஸ் பண்றது டெஸ்ட் சீரிஸ் போக ஒரு சில கொஸ்டின் டெஸ்ட் எழுதுறதுக்கு நினைக்கிறதுக்கு தான் நம்ம டெலிகிராம்ல அனுப்புறோம். நீங்க ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து வச்சிருக்கணும். ஓகேங்களா. ஹேண்டே ஒரு டெஸ்ட் சீரிஸ், ப்ரொஃபஷனல் டெஸ்ட் சீரிஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்கணும். அப்பதான் வந்து ஸ்கோர் உங்களால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் நல்லாவே. அந்த டெஸ்ட் சீரிஸ்ல எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. வேற எதுவுமே தேவையில்ல. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில டீச்சர்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல மறுபடியும் நான் மென்ஷன் பண்றேன் யாரெல்லாம் பெஸ்டா இருக்காங்க யூடியூப்லன்னு சொல்லிட்டு. பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா வாசிம் பட் அன்அகாடமியில் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அந்த வாசிம் பட் சார். ஸோ அவரோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஆர்கானிக்கு ஒரு சில பேசிக்ஸ் மட்டும் நடத்திருக்காரு, நிறைய நடத்தலாரான்னு தெரியல, பட் ஒரு சில பேசிக்ஸ் நான் பார்த்துருக்கேன், அதை வச்சு சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் பிசிக்கலுக்கு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கு அலெக் பாண்டியோட ஒயிட் போர்ட் லெக்சர்ஸ் செம சூப்பராக இருக்கும். நீங்கள் அவரோட லெக்சர்ஸை பார்த்து அவரோட ஜஸ்ட் அவர் என்ன சொல்றாரோ அதை நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது பாருங்க, தமிழ்ல முக்காவாசி லெக்சர்ஸ் நல்லாவே இல்லை, கேவலமா தான் இருக்கு, அதான் உண்மை. சரிங்களா. நிறைய விஷயம் ஏனோனாலும் நடத்துறாங்க. இப்போ நான் வந்து சொல்றேன்னு தப்பாத்துக்கோனா இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ஸ்டூடெண்டா நான் சொல்றேன். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில தான் நிறைய லெக்சர்ஸ் வந்து சூப்பராகவே இருக்கு, அதான் உண்மை. ஓகேங்களா. நீங்க வந்து 400 டபுள் மார்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால வந்து அவங்க என்ன நடத்துது மட்டும் நீங்க வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதி அப்படியே ரீட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். அவங்க என்ன ஹிந்தியில சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்குலாம் ஒன்றும் நமக்கு தேவைக்கூடாது. அவங்க என்ன எழுதி போடுறாங்களோ அதை நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இந்த ஜஸ்ட் லிசன் மட்டும் பாருங்க, அது பார்த்தாலே புரியும். எப்படி நம்ம அதர் லாங்குவேஜ் மூவிஸ் பாக்குற மாதிரி தான். ஓகேங்களா. நம்ம சப்டைட்டில்ஸ் படிப்போம், இங்க சப்டைட்டில்ஸ் போல உங்களுக்கு போர்டில் எழுதி போடுறத நம்ம பார்க்க போறோம், அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி நீங்க படிச்சீங்கனாலே போதும். ஸோ அதுமாதிரி பிசிக்கலுக்கு வந்து வாசிம் பட் சார் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இது ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா அலெக் பாண்டே சார் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏடிபி ஸ்டார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூடியூப்ல இருக்கலே ஒரு டாப் நாச் சார். வடக்கன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப அது ஒரு லக்குன்னு சொல்லலாம். பட் நம்மளுக்கு அந்த மாதிரி யாரும் கிடையாது தமிழ்ல எடுக்கிறவங்க. ஸோ அதே மாதிரி ஏடிபி ஸ்டார். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து இவங்க இந்த மாதிரி ஆர்கானிக், பிசிக்கல், ஆர்கானிக் இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கோமலி மேம் கிளாஸஸ்லயும் இருக்கும். ஸோ இன்கேஸ் இது ரெண்டுத்துலயும் புரியாத ஒரு சில விஷயம், ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியே போய் கோமலி மேம் கிளாஸ்ல போயிடணும். ஓகேங்களா. வாசிம் பட் சார் நடத்துறாரு. இன்கேஸ் அதுல ஒரு சில விஷயம் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்க உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே கோமலி மேம் கிளாஸ் போயிடணும். அதே மாதிரி தான் ஆர்கானிக்கும். இது ரெண்டு ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண 2 டீச்சர்ஸ் பார்க்கணும். இன்கேஸ் அதுல ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதா நீங்க அப்படியே கோமலி மேம் கிளாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக் வந்து பாத்தீங்கன்னா பங்கஜ் சாரோட இன்ஆர்கானிக்கும் நல்லா இருக்கும், ஆர்கானிக்கும் நல்லா இருக்கும். ஆனா ரெண்டுமே ஹிந்தியில தான் இருக்கும். ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்க. இவங்க 2 லெக்சர்ஸுமே நீங்க பார்க்கலாம். ஸோ தமிழ்ல மீறியும் தமிழ்ல ஒரு சில விஷயம் எனக்கு புரியவே இல்லைப்பா, தமிழ்ல பார்த்தாலும் புரியும் அப்படின்னு இருக்குன்னா ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் ரெக்கமெண்ட் பண்றேன்.
ஒன்று வந்து எஸ்டி கெமிஸ்ட்ரி. அவங்க வந்து டிஎன்எஸ்ஏ நம்மளோட ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் எடுப்பாங்க. பட் ஒரு சில கான்செப்ட் புரியலன்னா நம்ம ஸ்டேட் போர்டு என்சைட்ல இருக்கிறதான் ஒரு சில இதுவும் நம்ம ஸ்டேட் போர்டில் இருக்குது, அதோட அதிகமாகவே இருக்கு. ஸோ கான்செப்ட் கற்றுக்கிறதுக்கு ஒரு சில விஷயத்து டவுட்னா நம்ம அதை போய் ரெஃபர் பண்ணிக்கலாம், தமிழில் இருக்கும். தென் எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி டீச்சுன்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சார் கூட நல்லா தான் நடத்துறாரு. நான் அவரோட வீடியோஸ் கூட ஒரு சில வீடியோஸ் பார்த்து கற்றுருக்கேன் கெமிஸ்ட்ரி, அதை வச்சு சொல்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரி ஸ்டேக் அவர் நல்லா இருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து ரியாஸ் ப்ரோ, அவரோட சேனல் நேம் வந்து இந்த பிரெயினி நீட்டுன்னு வரும் நினைக்கிறேன். ஸோ அந்த சேனலில் வந்து அவர் ஓரளவுக்கு நடத்தின்னு இருக்கிறாரு. ஓகேங்களா, அவரோட ஒன் ஷாட் வீடியோஸ்லாம் போட்டுக்கிறாரு. பட் அது நான் எதுவுமே ஃபுல்லாக பார்த்தது கிடையாது, அதை பார்த்தது கிடையாது. பட் இருக்குன்னு சொல்றேன், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், அதை வச்சு சொல்றேன். இருக்குது அந்த மாதிரி அவரோட வீடியோஸ் கூட நீங்க போய் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த சேனல்ஸ்லாம் தமிழ்ல ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவா தெரியுது எனக்கு, பார்க்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. கெமிஸ்ட்ரி நீங்க வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். ஜஸ்ட் அந்த டெஸ்ட் சீரீஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ மீன் டெஸ்ட் சீரீஸ் ஸ்கெடியூல்ல எந்தெந்த டேக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஒரு வீக்கெண்ட்ல அந்த டெஸ்ட் இருக்குன்னா ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குன்னா கரெக்டாக வந்து ஆல்டர்னேட்டிவ் டேக்கு கெமிஸ்ட்ரி வந்து ரீட் பண்ணிட்டு கரெக்டாக நோட்ஸ் எழுதி படிச்சிங்கன்னா போதும். நான் கெமிஸ்ட்ரிக்கு எப்படி நோட்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோவாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக் மூணுத்துக்கும் ஒரே மாதிரி நோட்ஸ் மேக் பண்ண முடியாது. கொஞ்சம் நோட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்குது. அப்படி பண்ணாதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளால படிக்கிறதுக்கு. ஸோ அதை எதானு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியே பண்ணிங்கனாலே போதும், 160 மேலே ஈஸியாகவே கெமிஸ்ட்ரி ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா, என்ன சொல்லுது. அதுக்கப்புறம் பயாலஜி வந்து நான் சொல்லிக்கிறது ஒன்றும் கிடையாது. அவங்க மெமரைசேஷன் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். டெய்லியும் பயாலஜி படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிங்க, இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேக்கு ஒரு சாப்டர் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க முடிங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அசர்ஷன், ரீசன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட், மேட்ச் த ஃபாலோயிங், டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ். இந்தமாதிரி இந்த 5 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், இந்த 5 டைப்ஸ் இருக்க மாரி கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுங்க. வெறும் வந்து லைக் ஃபில் இன் அந்த சூஸ் த ஃபாலோயிங் அந்த மாரி மட்டுமே சால்வ் பண்ணாதீங்க, சரிங்களா. என்சிஆர்டி மேப்பு, அப்புறம் என்சிஆர்டி லைனர், நோ யுவர் என்சிஆர்டி ஆகாஷ், ரெண்டுமே நம்ம குரூப்ல இருக்கு. குரூப்போட நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம குரூப்ல வந்து நம்ம ஒரு பாட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம், ஒரு கன்வீனியன்ஸான ஒரு பாட். அது நீங்க அதுக்கு அந்த பாட்ல போய் நீங்க ஸ்டார்ட்னு சொல்லிட்டு நீங்க குரூப்ல கொடுத்தீங்கன்னா அந்த பாட் வந்து அது ஒரு மெனு ஷோ ஆகும். அந்த மெனுல வந்து உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணும் இருக்கும். ஓகேங்களா, நீங்க போய் தேடி பார்க்க தேவையில்ல. நம்ம டெஸ்ட் எழுத டைம் அந்த போய் நம்ம தேடி பார்த்து ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும்ல. ஸோ அதுக்கோசம் அந்த பாட்டு, ஸோ அந்த பாட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப்ல தான் இருக்கு, சரிங்களா. 400 மேல இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் நீ சொல்லிட்ட, சரி 400 கீழே இருக்க நாங்க என்ன பண்றது. ஓகே, 400 கீழே எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் தான் வீக்கா இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. நீங்க பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா மற்ற எல்லாமே அச்சு தள்ளிட்டு போயிட்டே கிடக்கலாம். கேட்டீங்கன்னா ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றது பெஸ்ட். ரிஸ்க் எடுக்காதீங்க, ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வீட்டில் சொல்றாங்க சேர்ந்து படின்னு சொல்றாங்க, ஒரு ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்துக்கோங்க. தாராளமா ஒரு ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்து படிங்க. ஒரு டீச்சர்ஸோட சப்போர்ட் கிடைக்கும். எதனா ஒன்னா ஒரு டவுட் நம்ம டக்குனு டீச்சர்ஸ் கிட்ட கேட்கலாம். ஒரு கிளாஸ் யூனிஃபார்மா நம்மளால எடுத்துன்னு போக முடியும். ஓகேங்களா, ஒரு அனுபவம் தான் எல்லாமே. நம்ம அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. என் படிப்பு செலவுக்கு மணி வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாருங்க, சரிங்களா. ஸோ அதனால 400 கீழே இருக்கவங்க சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி பிசிக்ஸ் வந்து கரெக்டாக அந்த 5 months டார்கெட் வச்சுக்கோங்க. இன்கேஸ் முடியலன்னா பிப்ரவரிக்கும் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம வந்து மார்க் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஒரு 1.5 month இல்லை ஒரு month மார்க் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், உங்க மார்க் நல்லாவே நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த டைம் வரும்போது அந்த மார்க்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதேமாதிரி தான். ஸோ ஃபிசிக்ஸ் இதேமாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் கெமிஸ்ட்ரியுமே நான் வந்து டெஸ்ட் சீரிஸ் இப்போ கிளாஸில் மேம் என்ன தராங்களோ அந்தந்த டைமுக்கு அந்தந்த சிலபஸ் ப்ராப்பராக முடிச்சுட்டே வாங்க, கண்டிப்பாக முடிக்க முடியும். கோமலி மேம் கிளாஸ் கூட இருக்குதான், வேணும்னு நினைக்கிறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க நல்லா இருக்குதா ஜாயின் பண்ணலாமான்னு. பண்ணலாம், பட் இப்போ அவங்க ப்ரைஸ் வந்து 10K 12K சொல்கிறாங்க. அதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். வென் 6K to 8K அது ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. 3 மாதம் கோர்ஸ்க்கு வந்து 10 to 12K சொல்கிறாங்க, அது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அதனால நான் அது வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ஏதாவது இப்போ வந்து கிராஷ் கோர்ஸ் பேட்ச் எதனா ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அந்த டைம் வந்து 6 to 8K வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். அந்த டைம் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து 400 மேலே இருக்கவங்களுக்கு வந்து ஆன்லைன் லெக்சர்ஸ் ஆன்லைன் கிளாஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்க. 400 கீழே இருக்கவங்க மட்டும் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிங்கன்னு சொல்றது என்னோட ரெக்கமெண்டேஷன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சொல்லிச்சேன், இதோட தரமான நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் எடிட் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகுது, அவ்வளோதான். ஸோ பண்ணிட்டு உடனே வந்துடும், சரிங்களா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.